ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி சரண்யா. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, நைன்த்தில் உள்ள செய்யுள் பகுதியில் இயல் வந்து ரெண்டாவதில் உள்ள செய்யுள் பகுதியில் ரெண்டாவது லெசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது என்னென்னா பெரிய புராணம். இது யார் எழுதுனதுன்னா சேக்கிலார் தான் எழுதினார். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காவிரி ஆறை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நிமிஷங்க. வரப்புயர் நுழையும் முன்னில் பாருங்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து சோழ நாட்டில் உள்ள காவிரி ஆற்றை பற்றி திருப்புகழை வந்து பாடியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கங்க. இந்த கடவுளை வந்துட்டு எப்படி சிறப்பு செஞ்சு கூட்டு போகிறாங்கன்ட்டு பார்த்துக்கங்க. இப்போ இதில் பார்த்தீங்களா, மாவிரை தெழுந்தற்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட வாவியிர் பொழிநாடு வளந்தரு காவேரி புனல் கால் பரந்தோங்குமாள் அப்படின்னு காவேரி நீரை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், மான்னா வண்டு, மதுனா தேனு, வாவினா பொய்கைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதில் நம்ம வந்து பாட்டோட லைன் எல்லாம் வந்துட்டு சும்மா ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். இங்கே ஒவ்வொன்றும் இல்லை, நான் உங்களுக்கு பாட்டெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் அதுவும் கூட சொல்லுங்கள். நான் சொல்லும் பொருளெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு புரிய வச்சுட்டு போகிறேன். எதனால எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, சொல்லும் பொருளும்ல வளர் முதல் நெற்பயிர்னு சொல்லியிருக்காங்க. வளர் முதல் இதில் வந்துட்டு இந்த செகண்ட் பாடலில் பார்த்தீங்கன்னா, நெல் பயிர்லாம் வந்துட்டு முத்து போல் வந்து கொட்டி கிடக்குது வரப்புங்களில் அப்படின்றது தான் வந்து இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, வளர் முதல்னா நெற்பயிர் வளர்ந்தால் அது நல்லா இருக்கும் இல்லைங்களா அப்படி சொல்கிறாங்க. தரளம்னா முத்து, தாராளமாக வந்து முத்து பல்ல வச்சு சீரிங்க அப்படின்னு சொல்கிறது வச்சுக்கோங்க. அடுத்து பணிலம்னா சங்கு, பணிஞ்சு போலேன்னா நம்மளோட சங்கை வந்து பிடிச்சிக்கிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வரம்புனா வரப்பு ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்த பாட்டு மூணாவது பாட்டில் இப்போ கரும்பு, சோலை, மலர் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா குளக்கரை ஓரமாக நிறைஞ்சு கிடக்கு அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க மூணாவது பாட்டில். களைனா கரும்பு, சரிங்களா? கான்னா சோலை, கான்னா காடுன்னு சொல்லுவாங்க, சோலைன்னு சொல்லுவாங்க. குலைனா சிறு கிளை, அரும்புனா மலர், சரிங்களா? மலர் மொட்டு. அடுத்து மாடுனா மாடு பக்கம் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து நெருங்கு வலைனா நெருங்குகின்ற சங்குகள். நம்ம வந்து வலை போட்டு சங்கை வந்து நெரிச்சிட போகிறாங்க, பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு நான் எல்லாமே ஷார்ட்கட்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு கோடுனா குளக்கரைக்கு ஒரு கோடு அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா குளம் வந்து நிறைஞ்சு போயிடும், ஏரி கணக்கு ஆகிடும், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, அன்னம் மாடு அகன்துறை போகையில் துண்ணும் மேதி படிய துதைந்தேலும் கன்னிவாழை கமுகி மேற் பாய்வன மண்ணு வான்மிசை வானவில் போலுமாம். இதில் பாருங்கள், ஒரு தண்ணியில் வந்துட்டு அந்த ஆற்று தண்ணியில் வந்துட்டு எருமையும் வந்துட்டு ஊறுது, அதில் இளமையான வாழை மீனும் வந்துட்டு அங்கே வந்துட்டு துள்ளி துள்ளி எழும்பி விளையாடுது அப்படின்னு சொல்கிறது அந்த நாலாவது பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஈஸியாக இருக்கும். நான் உங்கள் சொல்லும் பொருளோட சேர்த்து நீங்கள் படித்து பாருங்களேன், ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். கண்டிப்பாக நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா புரிஞ்சு படித்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் பாடல் எல்லாமே. சொல்லும் பொருளில் பாருங்கள், ஆடும்னா நீராடும், நீராடும். ஓகேங்களா? மேதினா எருமை, அப்போ நம்ம மேலே வந்து மோதிட போது எருமை, அதனால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுவாங்க. துதைந்து எழும்னா கலக்கி எழும், எருமை வந்து குளிச்சுட்டு கலக்கி விட்டுட்டு போகும்ல தண்ணியெல்லாம், தெளிஞ்ச தண்ணியை கூட அது சொல்லியிருக்காங்க. அடுத்து கன்னி வாழைனா இளமையான வாழை மீன், ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடிக்கல் சேர்ப்பார் பரிவுறு தடித்த பன்மீன் படர் நெடுங்குன்று செய்வார் சுரிவலை சொரிந்த முத்தின் சுடர்பெரும் பொறுப்பு யாப்பர் விரிமலர் கற்றை வேரி பொழிந்திலி வெறுப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சைடில் வந்துட்டு இப்போ இங்கே பின்னாடி பாருங்கள், இங்கே இந்த இது இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த வைக்கோல் போர், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெல்லுக்கரும்பு, இந்த பார்த்திங்களா மீனெல்லாம் வந்து துள்ளி குதிக்குது, அன்னமெல்லாம் இருக்குது. இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா மூங்கிலெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல எருமையெல்லாம் பார்த்திங்களா தண்ணியை கலக்கி விட்டு போகுது. இந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு நடந்து போகிற வழிங்க, ஆளுங்க போகிறாங்க. இந்த பக்கம் அவ்வளோ செழிப்பாக இருக்குது, ஆற்று தண்ணியெலாம் இப்படி போகுது அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா,
அடுத்து இந்த தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அந்த பாட்டில். ஓகேங்களா? இந்த பாட்டுங்களில் வந்துட்டு சூடுனா நெல் அரிக்கட்டு வந்து சூடாக இருக்கும். வெயிலே போட்டு வச்சா சூடாக இருக்கும் இல்லைங்களா? அதுதான். சுரி வலைனா சங்கு வலையை வந்து சங்கில் போட்டு நெரிச்சிடுவாங்க. சூதானமாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேரினா தேன். நம்ம வேர்லேருந்து பூவோட நுனிப்பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா தேன் இருக்கும். சரிங்களா? வேறு நுனி. சரிங்களா? அடுத்து சாலியின் கற்றை துற்ற தடவரை. இப்போ இந்த பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் மறுவரை சிமைய சாரல் பழங்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பகடுனா எருமைக்கடைலாம் வந்துட்டு வட்ட வட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது என்ன சொல்லுவாங்க, இந்த அரிக்கட்டு இருக்குது இல்லைங்களா, நெல் அரிக்கட்டு அதெல்லாம் வந்துட்டு வட்ட வட்டமாக போட்டு வச்சுருப்பாங்க. மலை உச்சிலாம் பக்கத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு பிக்சரில் இப்போ அண்டர்லைன் பண்ணி காட்டினேன் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாண்டில்னா வட்டம், சிமயம்னா இமயமலையை வச்சுக்கோங்க. அப்போ மலை உச்சி. இந்த பாட்டு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாட்டு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாட்டிலேருந்து கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நாளிகேரம்னா தென்னை மரம் பெருசாக இருக்குது, நாளைக்குள்ளே ஏறிடு அப்படின்றது ஷார்ட்கட்டு. அடுத்து நரந்தைனா நாரத்தை, இது ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? கோழினா அரச மரம். ஓகேங்களா? அடுத்து சாலம்னா ஆச்சா மரம். அப்போ அச்சான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி சலாம் போடுறது அச்சான்னு வச்சுக்கோங்க. அடுத்து தமாலம்னா பச்சிலை. வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது வந்து பிரச்சனைனா நம்மளுக்கு பச்சிலையை போட்டு கட்டலாம். சரிங்களா? மலம் போலனால் கூட பச்சிலையை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இரும்போந்து பருத்த பனைமரம்னா பெரிய பனைமரத்தில் தான் வந்து இரும்பு பொந்து வந்து போட முடியும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா சந்துனா சந்தன மரம், நாகம்னா நாகமரம், காஞ்சினா ஆற்றுப்பூவரசு. இது எல்லாமே ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? காஞ்சி பூ, ஆற்றுப்பூவரசு, இது எல்லாமே ஈஸி. அந்த தான் வந்து இங்கே பாடலாக கொடுத்துருப்பாங்க. சும்மா அதை வாசிச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்களா என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இந்த மாதிரி அவ்வளோ செழிப்பாக வந்துட்டு இருக்குது இந்த நாடு, சோழ நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நூல்வெளி வந்துட்டு நம்ம இங்கே கீழே பார்ப்போம். ஓகேங்களா? பெரிய புராணம். தமிழில் தோன்றிய 2வது தேசிய காப்பியம் வந்து பெரிய புராணம். ஃபஸ்ட் தேசிய காப்பியம் என்னென்னு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கான இன்றைக்குள்ள கொஸ்டின், இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னென்னா, ஃபஸ்ட்டு தேசிய காப்பியம் என்னன்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் வந்து திருத்தொண்ட புராணம் தான். ஆனால் அதோட சிறப்பு அறிஞ்சவங்க வந்துட்டு அதுக்கு பெரிய புராணம்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பிரிவுகள் பார்த்திங்கன்னா காண்டங்கள் 2. இப்போ இதில் வந்து எத்தனை காண்டங்கள்னு கேட்பாங்க. காண்டங்கள் பெரிய புராணத்துக்குன்னா பெரிய சிறிய 2 தானே இருக்குது, அதை விட வேறு ஒன்றும் இல்லை. அதனால் 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து சருக்கங்கள்னால் 13. சரிங்களா? அப்போ பெரியன்றது 3 எழுத்து. அப்போ சருக்கம் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி ஆகணும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பெரியன்றது வந்து 3 எழுத்து. ஸோ 1 தான் பெரியது. சரிங்களா? ஏன்னா 2மே பெரியதுன்னு சொல்ல முடியாது. அடுத்து வந்து பாடல்கள் பார்த்திங்கன்னா 42, 86. இது எப்படி நம்ம ஷார்ட்டாக வச்சுக்கலான்னா, எப்பயுமே 4286 அந்த மாதிரி வந்து லைனாக படிக்காதீங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு நம்ம ஈஸியாக எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, 42, 86. இதை விட நீ ஈஸியாக எப்படி வச்சுக்கலான்னா, இந்த ஃபஸ்ட்டில் உள்ள 4ம் இந்த லாஸ்ட்டில் உள்ள 6ம் வந்து ப்ளஸ் பண்ணால் 10. சரிங்களா? 10. அதே மாதிரி நடுவில் உள்ள 2 எழுத்தையும் வந்துட்டு ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 10 கிடைக்கிது. 10. அப்போ பெரிய நம்பர் 100 ஆகிடுது. சரிங்களா? 100 இல்லை 20 ப்ளஸ் பண்ணால் 20 கூட வச்சுக்கோங்க. அப்போ 2 காண்டங்கள். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. அது மாதிரி 2த்தையும் ப்ளஸ் பண்ணாலும் 2 தான் மெயினாக மேக்ஸிமம் வரும். சரிங்களா? கூட்டினீங்கன்னாலும் கூட அப்படி வச்சுக்கோங்க. 42, 86. இப்போ ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? அந்த 2 லாஸ்ட் நம்பரையும் கூட்டினா 10 வரணும், நடுவில் உள்ள 2 நம்பரையும் கூட்டினாலும் 10 வரணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சிவனடியார்களின் வரலாற்றை கூறுவதால் பெருமை பெற்ற புராணம் பெரிய புராணம். ஓகேங்களா? சிவனடியார்களோட வரலாற்றை வந்துட்டு அவ்வளோ சிறப்பாக கூறினதுனால இதுக்கு வந்து பெரிய புராணம்னு பேர் வச்சுட்டாங்க. அடுத்து தில்லை நடராஜ பெருமான் உலகலாம்னு அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது தான். நூல் முற்றும் போதும் உலகலாம்னு முடியுது. சரிங்களா? உலகலாம் ஸ்டார்ட் பண்ணி உலகலாம்னு முடியுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால் அது எவ்வளோ
பெரிய விஷயமானது பெரிய புராணத்தில் தான் வரும். சரிங்களா? பெரிய விஷயம் பெரிய புராணத்தில் வரும். அடுத்து பன்னிரு திருமுறையில் 12ஆம் திருமுறையாக வந்து பெரிய புராணம் வந்துட்டு வைக்கப்பட்டுள்ளது. இதே வந்து சேக்கிலாரோட காலம் பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு தான். அப்போ 12ஆம் திருமுறை நம்மளுக்கு வச்சுக்கணும். அடுத்து நூலின் வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா திருத்தொண்டர் புராணம், அது சேக்கிலார் வச்ச பேர். அப்புறம் இது பெரிய சிவனடியார்கள் எல்லாரையும் பற்றி பெருசாக சொல்லவுனால இது மாக்கதைன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட மூல நூல் பார்த்திங்கன்னா சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை.